எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. டேய் கார்த்தி, இந்த வீடு தானே? யார்கிட்டயாச்சும் ஃபோன் பண்ணி கேட்க சொன்னனே, வர சொல்லுடா யாரையாச்சும். தெரியாம யார் வீட்டுக்குள்ளேயாச்சும் போயிட போறோம். டேய், ஆதிய ஃபோன் பண்ணி வெளியே வர சொன்னேன்டா. வரானான்னு பார்க்கலாம் இரு. சூர்யா, கொஞ்சம் பயமா இருக்குடா. அடிங்க, உனக்கு எதுக்குடா பயம்? நீ ஒரு ஆம்பளை பையன், தைரியமா இருக்கணும், சரியா? வாங்கண்ணா, இந்த வீடு தான், வாங்க உள்ள போலாம். ஆமா ஆதி, எங்க என் தங்கச்சியை பார்த்துட்டியா? எப்படி இருக்காங்க? ம், உண்மையா தெரிஞ்சுதான் கேக்குறீங்களா இல்ல தெரியாம எங்க கிட்ட நடிக்கிறீங்களா? டேய், என்னடா சொல்ற? தங்கச்சியை பார்த்துட்டியானா கல்யாண பொண்ணை பார்த்துட்டியான்னு தான் கேக்குறேன். வேற என்ன கேட்டேன்? எதுக்கு இப்படி கேக்குற? ம், சரி சரி, நம்பிட்டேன். நீங்களே உள்ள வந்து எங்க அண்ணிய பாருங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும். என்னடா சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்களே வந்து பாருங்க. தம்பி, வாங்க தம்பி, உள்ள வாங்க. ஏன் வெளியவே நிக்கிறீங்க? நம்ம வீடு தான் தம்பி, உள்ள வாங்க. அம்மா, நீங்களா? நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கேம்மா. இது உங்க வீடா? ஆமாப்பா தம்பி, நான் அன்னைக்கு நினைச்சேன்ப்பா, உங்களை உங்க அம்மா அப்பா ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்க. உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும்னு நினைச்சேன். கடைசியா நீங்களே என் பொண்ணை பார்க்க வந்திருப்பீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா தம்பி. நீங்க தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைன்னு என்னால் இப்போ வரையும் நம்ப முடியல. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, உள்ள வாங்க. அப்படியா? வரோம்மா. நீ எதுக்குமே பயப்படாத அனிதா. நம்ம வீட்டுக்கு வந்தினா உனக்கு எல்லா சொந்தமே கிடைச்ச மாதிரி தான். சரியா? ரெடி ஆயிட்டியா? அங்க மாப்பிள்ளை வந்தாச்சு, போலாமா? அக்கா. பயப்படாதம்மா, எங்க தம்பி ரொம்ப நல்ல பையன். அவரை பார்த்தலாம் நீ பயப்படவே தேவையில்ல. சரியா? வா வா. சரிங்கக்கா. என்ன நீ யார் மாப்பிள்ளைன்னு தெரியலையா? அந்த பக்கம் சாண்டல் கலர் கோட் போட்டு ஒரு அண்ணா உட்காந்துருக்காருல, அவரு தான் மாப்பிள்ளை. சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. வாலு, அமைதியா இருடி. அட என்ன அண்ணி நீங்க? அண்ணி பாவம் ரொம்ப நேரமா யார் மாப்பிள்ளைன்னு தெரியாம தவிச்சு போயிருக்காங்க. புதுசா 2 கேரக்டர் வந்து உட்காந்துருக்கு. அதுல யாருன்னு அண்ணிக்கு தெரியாதுல்ல. ஏன்னா அண்ணி தான் இன்னும் மாப்பிள்ளை போட்டோ பார்க்கலையே. அதனால நாம தானே அண்ணி சொல்லணும். இப்போ பாருங்க, நான் சொன்னதுக்கு அப்புறம் அங்க போய் எப்படியும் கூப்பிடுவாங்க. எல்லார் முன்னாடியும் மாப்பிள்ளை யாருன்னு திருன்னு முழிக்காம டக்குன்னு பாத்துருவாங்கல்ல. அதான் சொன்னேன். கயல், அமைதியா இரு. உன் சேட்டை ஆரம்பிக்காத கயல். அனிதா, பயப்படாதீங்க. இப்போ எப்படியும் உங்களை முன்னாடி கூப்பிடுவாங்க. போயிட்டு ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. அப்புறம் சாண்டல் கலர் கோட் போட்டிருக்கிறவர் தான் மாப்பிள்ளை. சரியா? பாருங்க. அனிதா, அழகா இருக்குடா தங்கம். சரிடா, மாப்பிள்ளை தம்பி வந்து 10 நிமிஷம் ஆச்சுடா. அதனால ஒன்றும் இல்லை, இப்போ வந்து எல்லார் முன்னாடியும் வணக்கம் சொல்லிட்டு கீழே சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோ. சரியா? ஒன்றும் இல்லடா தங்கம், பயப்படாத. வா, சித்தியும் கூட தான் இருப்பேன். சரியா? வா. சரிங்க சித்தி. அண்ணி பாவம் ரொம்ப பயந்துட்டே போறாங்கல்ல. இப்போ அண்ணாவை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுவாங்கல்ல. ஆமா கயல், அதை தான் நானும் ஈகரா வெயிட் பண்றேன். அண்ணா அண்ணியை பார்த்தோன்னே ஷாக் ஆக போறாரு, அண்ணியும் அண்ணாவை பார்த்தோன்னே ஷாக் ஆக போறாங்க. புது இடம்ல, அதுவும் இவ்வளோ பேரை பார்த்த உடனே டக்குன்னு யாருக்கா இருந்தாலும் பதட்டமா தான் இருக்கும். என் மருமக ரொம்ப அழகா இருக்கடா. அனிதா, எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கோ. எல்லாருக்கும் வணக்கம். டேய் கார்த்தி, ஏய் கொஞ்சம் நிமிர்ந்து பொண்ணு பாருடா. கார்த்தி. அனிதா, இவருதாம்மா மாப்பிள்ளை. அனிதாவா? சார். அம்மா, இவரு. ஆமா அனிதா, இந்த தம்பி தான் உனக்கு நாங்க பார்த்திருக்க மாப்பிள்ளை. பிடிச்சிருக்கா? அப்போ அனிதா தான் நம்ம வீட்டில் பார்த்துருக்க பொண்ணா? என்னது, எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி? அப்போ அனிதாக்கும் ஒருவேளை நான் தான் மாப்பிள்ளைன்னு தெரியாதோ? ஷூ. என்ன நீ ஷாக் ஆயிட்டீங்களா? இவருதான். நீங்க கம்பெனி பேர் சொல்றப்ப எங்களுக்கெல்லாமே இப்படிதான் ஷாக்கா இருந்துச்சு. சரியா நாளுங்க, நீ 2 பேரும் ஒரே கம்பெனில வேலை பாக்குறீங்க. ஆனா இவருதான் மாப்பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியல, இவருதான் பொண்ணுன்னு எங்க அண்ணாக்கும் தெரியல. மேட் ஃபார் ஈச் அதர் தான். ஆதி, சும்மா இருடா. அவங்களே பாவம் 2 பேரும் ஷாக்ல இருக்காங்க. நீங்க வேணா 2 பேரும் தனியா கொஞ்ச நேரம் பேசிட்டு வாங்களேன். ஆமாப்பா கார்த்தி, நீயுமே பொண்ணுக்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, போய் பேசிட்டு வாங்கம்மா. நீங்க 2 பேரும் பேசிட்டு ஒரு நல்ல முடிவா எடுங்க. சரியா? லக்ஷ்மி, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? அட, இதுல என்னங்க இருக்கு? வாழ போற பிள்ளைங்க அவங்க 2 பேரும் தான். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். அவங்க பேசிட்டு வரட்டும்.
தம்பி போப்பா. ஆ சரிங்கம்மா. அனிதா நீயும் போம்மா, வெளியே கார்டன் இருக்குல்ல அங்க பேசிட்டு இருங்க. ஆ சரிங்கம்மா. ஐயல் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? அண்ணா ஏதோ தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்திருக்காரு, இதெல்லாம் தப்புடி. அட சும்மா இருங்கக்கா, அண்ணா என்ன பேச போறாருன்னு நமக்கு தெரியாதா? எப்படியும் ஃப்ளாஷ்பேக்ல நடந்ததை தான் சொல்ல போறாரு, அதுதான் நமக்கே தெரியுமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, சும்மா அவங்க 2 பேரும் இங்கேருந்து பார்க்க அழகா இருக்குல்ல, நமக்கு அவங்க பேசுறதெல்லாம் கேட்காதுக்கா, நம்ம இவ்வளோ தூரத்தில் இருக்கோம், சும்மா பார்க்கலாமே. சரி சரி, நீ இருக்கியே, உன்னை திருத்தவே முடியாது போ. அப்புறம் அபி எழுந்துட்டான். ஆமாக்கா, அவ தான் தூக்கத்துலேருந்து எழுந்தா அன்னிக்கிட்ட இருந்து இறங்கவே மாட்டாளே, அதான் அன்னிக்கிட்ட தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன், அண்ணி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சரி சரி. ஏதோ தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்தாரு, ஆனா அந்த பக்கமே திரும்பி நிக்கிறாரே. என்னதான் இருந்தாலும் அவரு அவரு ஆஃபீஸ் எம்டி, நான் அவர்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணு, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவருக்கு கஷ்டமாக தானே இருக்கும். என்ன பண்ணுறது, எதுவுமே பேச மாட்டேன்றாரு. எனக்கு தெரிஞ்சு சார் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்காகவும் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரோ, ஒருவேளை நம்மக்கிட்ட சொல்லி கல்யாணம் வேண்டான்னு சொல்வாரோ, அதுதான் ஏதாச்சும் தனியாக பேசணுமோ. ஏதாச்சும் பேசினா பரவாயில்ல, இப்போ என்னென்னு கூப்பிடுறது? எனக்கு வேற ஏற்கனவே ரொம்ப பதட்டமாக இருக்குது. சரி, அவரு நினைக்கிறதும் கரெக்டு தானே. என்னதான் இருந்தாலும் அவங்கெல்லாம் பணக்காரங்க, நாம் எப்படி அவருக்கு செட் ஆகும்? என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம கம்பெனியோட எம்டி, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நிறைய குவாலிஃபிகேஷன் வேணும்ல. அவர் நினைக்கிறதும் தப்பு இல்லையே, பேரண்ட்ஸ் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ என்னமோ. ஆனால் வேண்டான்னு அம்மா கிட்ட எப்படி சொல்கிறது? அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்களே. இருந்தாலும் பரவாயில்ல, அவர் இடத்துலேருந்து யோசிக்கணும்ல, அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. அனிதா, நீங்க தான் எனக்கு பார்த்துருக்க பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு, நான் இல்லைன்னுலாம் சொல்லவே மாட்டேன். உண்மையாவே உங்க கேரக்டரை பார்த்து நானே நிறைய இடத்துல அட்மையர் ஆயிருக்கேன். இருந்தாலும் லைஃப்னு வரப்ப என்னால் உங்க லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு முடிவு பண்ணி தான் வந்திருக்கேன். சார் சார் சார். ஆ சொல்லுங்க அனிதா. சார் சாரி சார், நிஜமாவே எனக்கு நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு தெரியாது சார். அது அம்மா ஃபோட்டோ கொடுத்தாங்க சார், ஆனால் கொஞ்சம் ஒர்க்கு ஹெவியாக இருந்தனால நான் ஃபோட்டோ பார்க்கவே இல்லை சார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நேரில் பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன் சார். தெரிஞ்சிருந்தா நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன் சார். சாரி சார். எனக்கு நல்லாவே புரியுது சார், ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்கே எம்டியாக இருக்கீங்க, ஆனால் நான் உங்ககிட்ட வேலை பார்க்குற பொண்ணு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும் சார். அப்படி இருக்கிறவங்க இப்படி இறங்கி வந்து என்ன பொண்ணு கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் அம்மா அப்பாக்காக தான் இங்கே வந்திருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது சார். ஆனால் எனக்கு சாரி சார், சத்தியமாக நீங்கள் தான் பையன் எனக்கு தெரியாது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க சார், நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். சரி, இப்போ நான் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா என்னன்னு சொல்வீங்க உங்க அம்மா கிட்ட? அது நான் அம்மா கிட்ட எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறேன் சார். வாட்? எனக்கு பிடிக்கலனா உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க ஏன் உங்க அம்மா கிட்ட போய் சொல்லணும்? அப்போ உண்மையா உங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படிதானே? சார் இல்லை சார், அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் அது எங்கள் அம்மா எனக்கு ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்குறாங்கன்னா அது நல்லதாக தான் சார் இருக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் சார் மாப்பிள்ளை யாருன்னு கூட தெரியாமல் ஓகேன்னு நான் சொன்னேன். நீங்கள் தானே தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல சார். உங்களால் டக்குன்னு என்ன மனைவியாக ஏற்றுக்க முடியாது. அதனால தான் சார் அப்படி சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியும் சார், கண்டிப்பாக ஆஃபீஸில் நீங்கள் என்ன ஒரு எம்ப்ளாயியாக தான் பார்த்துருப்பீங்க. உங்கள் மனசில் எந்த ஒரு தப்பான எண்ணமும் வந்திருக்காது. சத்தியமாக இதுவரையும் என் மனசுலையும் எந்த மாதிரி எண்ணமும் வந்ததில்லை சார்.
ஆனால் இப்போ டக்குன்னு உங்களுக்கும் கஷ்டமாக தானே சார் இருக்கும். அதான். ஓகே அனிதா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா நீங்க எதுக்காக உங்களுக்கு பிடிக்கலன்னு அப்புறம் உங்க அம்மா கிட்ட சொல்லணும்? எனக்கு பிடிக்கலன்னே நீங்க ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாமே. இதுல என்ன இருக்கு? சார் அப்படி இல்லை சார், எனக்கு தெரியும் சார். நான் ஏற்கனவே உங்கள் அம்மா 2 பேரையும் கோயிலில் பார்த்துருக்கேன். ஒரு டைம் பார்க்குறப்ப என்கிட்ட சொன்னாங்க, உங்களுக்காக தான் அன்னைக்கு விளக்கெல்லாம் கூட ஏற்றுனாங்க சார். அப்போவே ரொம்ப வருத்தப்பட்டு எங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க சார். உங்களுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, நீங்கள் கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அப்படிப்பட்டவங்க கிட்ட உங்களுக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னேன்னா அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா சார்? இப்போ நான் பிடிக்கலன்னு சொன்னேன்னு வைங்களேன், சரி இந்த பொண்ணுக்கு பிடிக்கல, நம்ம வேற பொண்ணை பார்க்கலான்னு முடிவு மாற்றிப்பாங்க சார். ஆனால் பையன் பிடிக்கலன்னு சொன்னால் கஷ்டப்படுவாங்க சார். அவங்களுக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக மேரேஜ் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கனால அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு சார். இன்னும் உங்களையே சொல்லி நான் அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பலை சார். அதனால தான் சார். சீரியஸ்லி அனிதா, யூ ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் உங்களை பிடிக்கலன்னு சொன்னா எல்லா பொண்ணுங்களும் ஸ்ட்ரைட்டா அப்படிதான் போய் வீட்டில் சொல்லுவாங்க. ஆனா நீங்க எங்க அம்மா அப்பாக்காக யோசிக்கிறீங்க, உங்க மேல தப்பு செய்யணும்னு நினைச்சுக்கிறீங்க. நிஜமா நீங்க கிரேட் தான். சார் சொல்லுங்க சார், நானே ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் அனிதா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நான் 2 இயர்ஸாக மேரேஜ்க்கு ஒத்துக்காம தான் இருந்தேன். இப்போ கூட நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட ரீசன் என்ன தெரியுமா? என்னோட தம்பி தங்கச்சிங்க தான், என் அம்மா அப்பா தான். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகாமல் என் தம்பி தங்கச்சிங்க யாருமே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நான் கல்யாணம் பண்ணாதான் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் கேட்டது மாதிரி தான் எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. அதுவும் நான் தப்பு சொல்லலை. எனக்கு ஒரு சில விஷயம் உங்ககிட்ட பேசணும். உங்களுக்கு ஓகேனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லுங்க சார். ம் அது வந்து அனிதா, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்னா, என்னோட அத்தை பொண்ணு இங்கே வந்திருக்காங்க. கவனிச்சிங்களான்னு தெரியல, கல்யாணி தான் எங்கள் அத்தை. சின்ன வயசுலேருந்தே அவங்க எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. மாமா இறந்ததுலேருந்து அத்தையும் அவங்க பொண்ணு எங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. சீரியஸ்லி அனிதா, அது எப்படி நான் சொல்கிறது, எனக்கும் அவங்க பொண்ணுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டிலே இருக்கனால இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்கிட்ட சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் சீரியஸ்லாக எனக்கு அவங்க மேலே லவ் இருந்ததில்ல. பட் அத்தை பொண்ணுனா ஒரு ஆசை இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த பொண்ணுமே என்கிட்ட நல்லா தான் பழகிட்டு இருக்கோம். எப்பவும் மாமா மாமா நல்லா தான் பழகும். நானும் சரி வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு மேரேஜ்க்கு ஓகே சொன்னேன். மேரேஜும் எங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அந்த பொண்ணு சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதனால தான் நானும் ஒத்துக்கிட்டேன். அப்புறம் கல்யாணம் அன்னைக்கு மண்டபத்தில் என்ன ஆச்சுன்னா, மாப்பிள்ளை பொண்ணை அழைச்சிட்டு வாங்க, டைம் ஆகுது. என்னடா 2 பேரும் அப்படி பார்க்குறீங்க? அண்ணா, உண்மையா இந்த கெட்டப்ல எவ்வளோ அழகா இருக்கீங்க தெரியுமாண்ணா? இப்பதான் எங்க அண்ணனுக்கு மாப்பிள்ளை கலையே வந்திருக்கு. அதுவும் பட்டு வேட்டி சட்டை போட்டு கழுத்துல ஒரு மாலை போட்டாதான் என் மாப்பிள்ளை ஃபீலே இருக்கு. என்னடா ஆதி? அட உண்மையாதான் நான் சொல்றேன், மாப்பிள்ளை கெட்டப்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமாடா மச்சான். ஆதி, என்னாச்சங்க? என்ன பண்றாங்க? அம்மால ஏதோ அழுகிற மாதிரியே தெரியுதுடா, அங்க பாரு. மா, என்னாச்சு? எதுக்கெல்லாம் அழுறீங்க? என்னாச்சு? ஐயோ, இந்த பாவி பிள்ளை இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே. என் புள்ள மாப்பிள்ளை குளத்துல வந்து நிற்கிறானே, அவன்கிட்ட என்னன்னு சொல்றது? தம்பி, மோசம் போயிட்டோம். யா தம்பி, மோசம் போயிட்டோம். என்னாச்சுமா? என்ன சொல்றீங்க? ஒன்னும் புரியல. ஆமா, எதுக்காக இப்ப அழுதுட்டு இருக்கீங்க? என்னன்னுயா சொல்றது? என்னன்னு சொல்றது? இந்த பாவி புள்ள தலையில இடியே தூக்கி போட்டு போயிட்டாளே. இதை முன்னாடியே சொல்லியிருந்தா நாமளே விட்டுருப்போமே. இப்படி அசிங்கப்படுத்திட்டாளே. அங்கிள், என்ன சொல்றீங்க? பொண்ணு மண்டபத்துல இருந்து ஓடி போயிட்டாயா? என்ன என்ன சொல்றீங்க? ஆமாயா, லெட்டர் எழுதி வச்சு இங்க இருந்து போயிட்டாயா. லெட்டரா? கொடுங்க அங்கிள். அன்புள்ள அம்மாக்கு. அம்மா, இந்த லெட்டரை கூட நான் உனக்கு மட்டும்தான் எழுதுறேன், புரியுதா? நீ தான் என்னை பெத்தையாமா.
ஏம்மா நான் உன் பொண்ணு தானே, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு உனக்கு எப்படிம்மா மனசு வந்துச்சு? போயும் போயும் அந்த கார்த்தியவம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பேன். என்னதான் நான் எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசி பழகினாலும் அவனை போய் நான் எப்படிம்மா கல்யாணம் பண்ணிப்பேன்? உனக்கு தெரியாதா நான் எவ்வளோ அழகுன்னு? நீ தானம்மா என்னை வளர்த்த, சின்ன வயசுலேருந்து என்கிட்ட சொன்னதானே இந்த உலகத்திலேயே என் புள்ள மாதிரி அழகு யாருமே இல்லைன்னு. அப்படி அழகான பிள்ளைக்கு குரங்கு மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உனக்கு எப்படிம்மா முடிவு வந்துச்சு? இங்க பாருமா, நானும் எல்லார்கிட்டயுமே தான் பாசமா பழகினேன். அதுக்காக நான் யார்கிட்டலாம் பாசமா அன்பா பேசி பழகிறனோ எல்லாரையுமே நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இங்க பாருங்க, எல்லா மாமன் பசங்க கிட்டயும் ஜாலியா பேசுற மாதிரி மட்டும்தான் நான் அவர்கிட்டயுமே பேசினேனே தவிர அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு எந்த ஆசையும் கிடையாதுமா. அதே மாதிரி அவரு என் அழகுக்கும் சரி என் பர்சனாலிட்டிக்கும் சரி கொஞ்சம் கூட செட் ஆகவே மாட்டாரு. நான் வேற ஒரு பையனை லவ் பண்றேன், அதுவும் இவங்களை விட பல மடங்கு கோடீஸ்வரவங்க, பல மடங்கு அழகு உள்ளவன். எவ்வளோ அவனுக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குன்னு தெரியுமா? அவ்வளோ அழகான பையன் என்ன சுத்தி சுத்தி வந்து லவ் பண்ணாமா, அவனை கல்யாணம் பண்ணிக்காம போயும் இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிமா என் வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பேன்? இவ்வளோ நாள் வரையும் நீங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா என்னால கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு விருப்பமும் இல்லை. அதனால தான் இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு மண்டபத்துல இருந்து ஓடி போறேன். என்னை யாரும் தேடவும் வேண்டாம், தேடி வந்து என்னை டார்ச்சர் பண்ணவும் வேண்டாம். எப்பவும் நானும் உங்களை தேடி வரவே மாட்டேன். குட் பை. கார்த்தி மச்சான், அண்ணா, நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்கண்ணா. அவெல்லாம் ஒரு பொண்ணாண்ணா, அவ தவிர வேற எத்தனையோ நல்ல பொண்ணுங்க இருக்காங்கண்ணா. இனிமே இவளை பத்தி யோசிக்காதீங்கண்ணா. அண்ணா ஏதாச்சும் பேசுங்கண்ணா. ஏன்னா இப்படி அமைதியாவே இருக்கீங்க? எங்களால உங்களை இப்படி பார்க்கவே முடியலண்ணா. தம்பி, என்ன மன்னிச்சிரியா? இந்த அத்தையை மன்னிச்சிடு. இந்த பாவி புள்ள இப்படி பண்ணிட்டு போவான்னு எனக்கே தெரியாதியா? தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த கல்யாண பேச்சை நான் ஆரம்பிச்சிருக்கவே மாட்டேன். உன்னை இப்படி மனக்கோலத்துல மண்டபத்துல எத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்திட்டு போயிட்டாலேயா? தயவு செஞ்சு மன்னிச்சிடியா. இதுல நீங்க என்னத்த பண்ணுவீங்க? அவ சொன்னது கரெக்டு தானே. நான்லாம் அழகா இருக்க பொண்ணை எதிர்பார்த்தது ரொம்ப தப்பாத்த. என்னண்ணா இப்படிலாம் சொல்றீங்க? இல்ல ஆதி, அதுதான் உண்மை. அவளுக்கு பிடிக்கலனா வீட்லயே சொல்லியிருக்கலாமே, யாரும் அவளை எதுவுமே சொல்லியிருக்க மாட்டோமே. ஆனா இத்தனை பேர் முன்னாடி இப்படி அவமானப்படுத்திட்டு போனோன்னு என்ன இருக்கு சொல்லு? இவ்வளவு அவமானத்தை பார்க்கணும்னா எனக்கு இருக்கு. டேய் மச்சான் விடுடா, அவெல்லாம் ஒரு பொண்ணு, அவளுக்காக நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உனக்கு இருக்கிற அறிவுக்கும் அழகுக்கும் எத்தனையோ பொண்ணுங்க வருவாங்கடா. நீ என்னடா ஓடி போனவளை பத்தி இப்படி நினைச்சிட்டு இருக்க? கார்த்தி, இல்லடா சூர்யா, இனிமே எனக்கு கல்யாணமே வேண்டாம். தயவு செஞ்சு இனிமே யாரும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. எந்த பொண்ணையும் என்னால் அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியாது. யாருமே இங்க உண்மையா இல்லை, அழகு மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. பரவாயில்ல, எனக்கு கல்யாணமே வேண்டாமா, என்னை விட்டுருங்க. ஐயோ, என் புள்ள இப்படி பேசுறானே. கார்த்தி சார். ஆமா அனிதா, இதெல்லாம் என் லைஃப்ல ஏற்கனவே எனக்கு நடந்தது. அன்னையிலேருந்து தான் எனக்கு சுத்தமாக கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அத்தனை பேர் முன்னாடி எவ்வளோ அவமானப்பட்டு கூறி குறுங்கி நின்னேன்னு எனக்கு இது மட்டும்தான் அனிதா தெரியும். அவளுக்கு பிடிக்கலனா என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருக்கலாம். நான் ஒன்றும் அவளை லவ் எல்லாம் பண்ணவே இல்லையே, எல்லாரும் சொன்னாங்கன்றதுக்காக அத்தை பொண்ணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சே தவிர லவ்னா அது லவ் கிடையாது அனிதா. இருந்தாலும் முன்னாடியே சொல்லியிருந்தா நான் தாராளமாக விலகி போயிருப்பேன். ஆனால் அத்தனை பேர் முன்னாடி அந்த பொண்ணு என்னை படுத்தின அவமானத்தை என்னால் தாங்கிக்கவே முடியல. அதனால தான் நான் இத்தனை நாளாக கல்யாணம் வேண்டான்னு இருந்தேன். நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அது சொல்லிட்டேன் அனிதா. இது என்னோட பாஸ்ட், அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா அந்த பொண்ணுக்கு என்னை பற்றின எல்லா விஷயமும் தெரியணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட எதையும் மறைக்காம எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். காரணம், எனக்கு யார் மேலேயும் லவ் இல்லை, எந்த பொண்ணும் எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது. அதனால எங்கள் அம்மா அப்பா எந்த பொண்ணை பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் பண்ணிக்க ரெடி. உங்களை என் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் என் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் மார்க்கெட்டில் நடந்தது அப்புறம் நான் வீட்டில் சொல்லி உங்களை அவ்வளோ பாராட்டிட்டு இருந்தா. ஏன்னா நீங்கள் அவ்வளோ தைரியமான பொண்ணுன்னு நானும் கூட சொன்னேன். நான் எல்லாம் சொல்லிட்டேன் அனிதா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்ன தோணுது? சார், உண்மையாவே உங்களுக்கு நடந்த மாதிரி யாருக்கு நடந்திருந்தாலும் எல்லாரும் இந்த மாதிரி தான் சார் டெசிஷன் எடுத்திருப்பாங்க. சார், நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க அனிதா. சார், எங்கள் அம்மாவுக்கு நடந்ததை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். தரகர் அங்கிள் எல்லாமே சொன்னேன்னு சொன்னார். உங்களுக்கு
உண்மையாக அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லையா சார்? ஏன்னா எத்தனையோ பேர் வந்து என் ஜாதகத்தை பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்லுவாங்க சார். ஆனால் இந்த விஷயம் கேட்டதுக்கப்புறம் யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க சார். இந்த குடும்பத்துலேருந்தெல்லாம் ஒரு பொண்ணு எடுக்கணும்னு யாரும் ஆசைப்பட்டதில்லை சார். ஆனால் ஃபஸ்ட்டு படியேறி வந்து என்னை பொண்ணு பார்த்துருக்கீங்க சார். அதான் சார் கேட்குறேன், என்னோட பாஸ்ட், என்னோட அப்பா, இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா சார்? ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு அப்பா பாசம்லாம் கிடைச்சதே இல்லை சார். உங்களுக்கு தெரியாது சார், எத்தனையோ இடத்துல அப்பா இருந்திருக்கலான்னு நிறைய டைம் அழுதுருக்கேன் சார். நிம்மதியாக ரோட்டில் நடக்கக்கூட முடியாது சார். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மாவை எத்தனையோ பேர் தப்பாக பார்ப்பாங்க, வீட்டுக்கெலாம் வந்து கதவெல்லாம் தட்டுவாங்க சார். ஆனால் அப்போ புரியாத வயசில் எங்கள் அம்மா என்ன செய்யறதுனே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சார் என்னையும் என் தங்கச்சியும் வளர்த்தாங்க. அவங்கள எப்பவும் என்னால் கஷ்டப்படுத்த முடியாது சார். அப்பா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு இடத்துல கூட எங்கள் அப்பா எங்களுக்காக வந்து நின்னதே இல்லை சார். சாரி சார், தெரியாமல் எமோஷ்னல் ஆயிட்டேன். சாரி. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் அனிதா. எனக்கு இந்த விஷயம் அம்மா அப்பா மூலமா தெரியாது, உங்க மூலமாவே எனக்கு முன்னாடியே இந்த விஷயம் தெரியும். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமா, நீங்க ஆஃபீஸ்ல ஒரு நாள் உங்க டீம்மேட் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அனிதா. சார் கவலைப்படாதீங்க அனிதா, லைஃப்ல பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லார் லைஃப்லையுமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்பீங்க அனிதா. சார், அப்போ உண்மையாக உங்களுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லை அனிதா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? உங்கள் அப்பா பண்ணிட்டு போன தப்புக்கு நீயும் உங்கள் அம்மாவும் என்ன பாவம் பண்ணீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதே. தப்பு பண்ணிட்டு போனவரே சந்தோஷமா இன்னொரு ஃபேமிலியோட இருக்காரு. தப்பே பண்ணாம நீங்கள் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணும் சொல்லுங்க? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வளவலன்னு சொல்ல விரும்பல அனிதா. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு ஓகேனா எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம். சார் ஆமா அனிதா, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேனா எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி சார், உங்கள் லைஃப்பில் நடந்த மாதிரி ஒரு பாஸ்ட் யாருக்கும் நடக்கக்கூடாது. அது ரொம்ப வலி தர பாஸ்ட் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பொண்ணுங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குல்ல சார். கண்டிப்பாக எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சார். நிஜமாவே? ஆமாம் சார், எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். அப்புறம் நான் உங்ககிட்ட சொன்னது தான், கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் எனக்கு புரியுது சார், எனக்கும் கொஞ்சம் டைம். சார், அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு மேரேஜ்க்கு அப்புறமும் வேலைக்கு போகணுன்னு ஆசை இருக்குது சார். ஏன்னா சேலரி அம்மாக்கும், தங்கச்சி இப்போ தான் படிச்சுட்டே இருக்கா, அதான். நோ ப்ராப்ளம் அனிதா. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை வேலைக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. எப்படி இருந்தாலும் உங்களை இப்போ தான் டிஎல்லாம் ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஓனராகவே ஆக போகிறீங்க, அப்புறம் என்ன? சேச்சா சார், எனக்கு அந்த மாதிரி ஆசைலாம் எப்பவும் கிடையாது சார். அதுவும் ஓனருன்னெலாம் சொன்னால் கண்டிப்பாக யாரும் என்கிட்ட சரியாக பழகவே மாட்டாங்க சார். ஒரு ரெக்வெஸ்ட் சார், எதுக்கு அதெல்லாம் சொல்லணும்? நீங்கள் அது எதுவுமே சொல்ல தேவையில்ல சார். எப்பயும் நான் ஜாபுக்கு வர மாதிரி வரேன், அவ்வளோதானே சார். கண்டிப்பாக சொல்லணுமா என்ன? பட் அனிதா, மேரேஜ்க்கு அப்புறம் சொல்லலைன்னா நல்லா இருக்காதுல்ல? சார் பரவாயில்ல சார், இதில் என்ன இருக்குது? கண்டிப்பாக மேரேஜ் ஆனால் உங்கள் ஒய்ஃப்னு எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு இல்லையே. நான் எப்பயும் போல் ஜாபுக்கு தானே சார் வரப்போகிறேன், அதான் சார். ஓகே அனிதா, யோர் விஷ். தேங்க்யூ சார்.